வாயா ஏழு வா 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 உக்கார் உக்கார் உக்கார். பரவாயில்ல இருக்கட்டும். இந்தாயா இதை குடி. பழக்கம் இல்லை. அழகிக்கியா சந்தனமரம் கடத்தாமே ஜெயிலுக்கு போயிட்டு வந்துன்னு கேள்விப்பட்டேன். எத்தனை முறை சொல்லியிருப்பேன். கேட்டிருந்தீன்னா லட்சமாக பணம் வச்சுருந்துருக்கலாம். இந்த ஊரில் நீயும் ஒரு விஐபி ஆயிருக்கலாம்யா. இப்பவும் ஒன்றும் கெட்டு போல. எவ்வளோ பணம் வேணும் சொல்லு. நானும் உங்கள்கிட்ட பல வாட்டி சொல்லிட்டேன், உயிர் வாழ்கிறதுக்காக காட்டிலேருந்து எதை வேணாலும் எடுத்துக்குவோம், ஆனால் வசதியாக வாழ்கிறதுக்காக ஒரு செடியை கூட வெட்ட மாட்டோம். உன் ஆசையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு உன் ஊருக்கு போய் பருத்தி புண்ணாக்குன்னு ஏதாவது வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்கோ. இப்படி பேசி பேசியே தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். உன் ஃப்ரெண்டு தானே கருணா, அவனை ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆக்கினேன். இன்னைக்கு காட்டையே அவன் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு டன்னா என்கிட்ட வியாபாரம் பண்ணுறான். என்ன ரேட்டு கட்டுப்படி ஆகல, அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். கருணா கட்ட கடத்துறானா? ஏண்டா எங்க சொத்து அடிக்கிறது எங்கல்ல ஓட்டுறீங்களா? மரலாம் உங்களை என்னடா பண்ணுச்சு? அடிக்குதா உதைக்குதா? இந்த பார், மறுபடியும் உன்னை நான் இங்க பார்த்தேன். சார் ரொம்ப உயரத்துக்கு போயிட்டீங்க போல இருக்குது. கீழவே இறங்க மாட்டேன்றீங்க. நான் இறங்கினா உனக்கு நிற்க கூட இடம் இல்லை. அதான் பார்த்து, உனக்கு கீழே குழி இருக்குது, விழுந்துட போகிற. நீ வெட்டின குழி தானே, இனிமேல் கீழே விழ மாட்டேன். இந்த வாழ்க்கை முறை எப்படியா மாற்றி ஏற்றிடுன்னு சொன்னேன், மாற்றிட்டியா? மாற்றிட்டேன். இப்போ நான் ஒன்றும் கவர்மெண்ட் அரிசி கியூவில் நிற்கலப்பா. நான் சாப்பிட்ற அரிசி கிலோ 100 ரூபா. அதை உழைச்சி சாப்பிட்ணும், திருடி இல்லை. அட போட, உழைக்கிறப்ப தான்டா கவர்மெண்ட் அரிசிக்கு கியூவில் நின்று. அதிகாரியாகி வனத்தை பாதுகாப்பேன்னு பார்த்தா நீ ஒருத்தன் வசதியாக வாழ்கிறதுக்காக திருடங்களோட சேர்ந்து காட்டை வாழிக்கிற. நீ பிறந்த இனத்தையும் மதிக்கல, நம்ம நாட்டோட சட்டத்தையும் மதிக்கல. இது நம்ம சொத்து. நம்ம காட்டுக்குள்ளே நீ எவன் வந்தாலும் காலை உடைப்பேன்டா. முதல்ல நீ காலை வச்ச உன்னை நான் அரெஸ்ட் பண்ணுவேன்டா. அரெஸ்ட் பண்ணா பார்க்கலாம். நான் திரும்பி வருவேன்டா. உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கலாம். எப்ப கர்நாடகடா வரா வாடா வரா. இப்படி சீக்கிரம் எல்லாம் வாங்கி போடுங்க. ஏத்து ஏத்து ஏத்து, டைம் ஆகுது. வேலைய பண்ணடா டேய். சீக்கிரம் கொஞ்சம் ஓரமா போட்டு அடிங்க. வரம்புல ஏத்தணும். கொஞ்சம் சீக்கிரம் ஓரமா போடு. ஏய் நீ என்னடா பாக்குற? யாரா நீ? யார் கேட்டா உள்ள வந்தா? கேட்டுக்கிட்டே இருக்கறா. மாரியப்பா, யோ கிளவா,
எங்கடா போயிட்டீங்க? யாருமே காணோம். மரியப்பா, ஏ முருகா. இவ்வளோ காலம் இருந்த ஊரையும் காட்டையும் விட்டுட்டு நாங்கள் போகிறோம்ப்பா. உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கிற இந்த பிள்ளைங்களை எந்த ஊரில் இருந்தாலும் நீதான்ப்பா காப்பாற்றணும். வண்டி எடுக்கப்பா, எல்லாம் போகலாம். பிள்ளை குட்டிகள்லாம் ஏற்றுக்க வண்டியில். போகாதீங்க. எங்க போறீங்க? யாருன்னே தெரியல. ராத்திரில வந்து அடிச்சுட்டு போறாங்க, உடெல்லாம் கொளுத்திட்டு போறாங்க. அதான் நாங்க கண்காணாத தேசத்துக்கு போறோம். அவனுக்கு பயந்துட்டு ஊரை அனாதை விட்டு போறியா? பின்ன இங்க கிடந்து சாவ சொல்றியா? சத்து தொலை. இந்த காட்டுல அக்கு வேற ஆணி வேற ஒன்ன தவிர வேற எவனுக்கு தெரியும்? எவனோ திருட்டு பைய மறைஞ்சு அடிச்சா திருப்பி அடிக்கிறத விட்டு ஊரை விட்டு ஓடிடுவீங்களா? இந்த மரம் உப்பாட்டன், அது உப்பாட்டன், அது பெரியப்பன், சித்தப்பன், மாமன், மச்சான், அக்கா, தங்கச்சி. ஒவ்வொரு மரமும் ஒவ்வொருத்தவங்களோட ஆன்மா. ஆன்மாவை வெட்டவன திருப்பி வெட்டு. இது உன் பூர்வீக இடம். இங்க இருந்து போன்னு சொல்றதுக்கு எவனுக்கு அதிகாரம் கிடையாது. வேடியப்பா, நாங்கள்லாம் இந்த ஊரை விட்டு போகிறது தப்பு தானா? நல்லா ஒரு வாட்டி யோசனை பண்ணி சொல்லுப்பா. அடிக்கடா மூலத்தை. சார், இந்த வேலுன்னு ஒருத்தன் சந்தன மரம் திருடிட்டு ஜெயிலுக்கு போனான் சார். இப்போ ஜாமீனில் வெளியே வந்து மலையை விட்டு இறங்கக்கூடாதுன்னு ஜனங்களை ரொம்ப மிரட்டுறான் சார். சார், அவங்ககிட்ட துப்பாக்கியெல்லாம் இருக்கு சார். 20 வருஷம் போராட்டத்தை எவனோ ஒருத்தன் காலி பண்ணுவான். கவர்மெண்ட் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? கலெக்டர்கிட்ட பேசிட்டேன் சார். வேலுவை சுட்டத்தில் கலெக்டர் ஆர்டர் போட்டார் சார். ஒருவேளை வேலு உயிரோட வெளியில் வந்துட்டா நமக்கு தான் சார் பிரச்சனை அதிகமாகும். நம்ம வேலுவை கொன்னுடுவோம் சார். படித்த பையன் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் வேலு மேலே படியே போட்டேன். டிபார்ட்மெண்ட்டில் சேர்றது தான் அவன் லட்சியம்னு சொன்னாங்க ஐயா. திருடத்துக்காக தான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்தானே இப்போ தாங்க ஐயா தெரியும். சரிங்க ஐயா. பெரிய மனுஷனாச்சேன்னு பார்க்குறேன், இல்லைன்னா அரைஞ்சிருவேன். வாயா, நீ சொன்னதை டிஎஃப் நம்பிட்டார்ல, இந்தா வச்சுக்கோ.